வணக்கம். நம்மள சுத்தி எவ்வளவுதான் குழப்பம், சத்தம் இருந்தாலும் நம்ம மனச மட்டும் எப்படிங்க அமைதியா வச்சுக்கிறது? இன்னைக்கு அதுக்கு ஒரு சூப்பரான வழிகாட்டி இருக்கு. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வழிகாட்டுதல் நமக்கு எங்கிருந்து கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தரின் டெய்லி டிவைன் டைஜஸ்ட் புத்தகத்துல இருந்து தான். அதுவும் ஏப்ரல் 9ஆம் தேதிக்கான குறிப்புல இருந்து. ஒரே ஒரு பக்கம் தான், ஆனா அதுல மன அமைதிக்கான ஒரு பெரிய ரகசியத்தை அவர் சொல்லியிருக்காரு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது இப்படி உணர்ந்திருக்கீங்களா? அதாவது டெய்லி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம மனச ஒரு புயல் மாதிரி அடிச்சு துவைக்கிற மாதிரி. நிச்சயமா எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அந்த தீர்வு அதுதான் மன அமைதி. இது சும்மா ஒரு ஃபீலிங் மட்டும் கிடையாதுங்க. இது ஒரு மிகப்பெரிய குணம், ஒரு வர்ச்சியூ. சரி, வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, மன அமைதினா என்ன? நம்மள சுத்தி என்ன வேணா நடக்கட்டும், ஆனா நம்ம மனசோட கண்ட்ரோல மட்டும் இழக்காம இருக்கிறது தான். இந்த ஒரு விஷயம் மட்டும் சரியா இருந்தா மத்தது எல்லாமே அதுவா சரியாயிடும். சரி, இந்த மன அமைதிய இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு சுவாமிஜி ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. அது என்ன தெரியுமா? பெருங்கடலோட நிசப்தம். யோசிச்சு பாருங்க, கடலோட மேல்பரப்புல எவ்ளோ பெரிய அலைகள் அடிக்கும், புயல் வரும். ஆனா நீங்க ஆழத்துக்கு போக போக அங்க ஒரு துளி சத்தம் கூட இருக்காது. முழுமையான அமைதி. நம்ம மனசும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்றாரு சுவாமிஜி. நம்மள சுத்தி நடக்கிற பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாமே அந்த கடலோட மேல வர்ற அலைகள் மாதிரிதான். அத நாம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனா நம்ம மனசோட ஆழம் இருக்கு இல்லையா, அந்த அமைதியான இடம், அத நாம தான் பாதுகாத்துக்கணும். அந்த கண்ட்ரோல் நம்ம கையில தாங்க இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம அடுத்த முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரும். நம்ம மனசு எப்படி இருக்குங்கிறது நாம எடுக்கிற ஒரு முடிவு. அது மத்தவங்க செய்யறதுக்கான ஒரு ரியாக்ஷன் மட்டும் கிடையாது. இதுதான் லைஃபோட ரியாலிட்டிங்க. நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களையோ இல்ல மத்தவங்க பேசுறதையோ நம்மளால ஒருபோதும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மள கோவப்படுத்தவோ வருத்தப்படுத்தவோ தூண்டிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மத்தவங்க நம்மள தூண்டலாம், சரி. ஆனா அதுக்கு நாம ரியாக்ட் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது நம்மளோட சாய்ஸ். அந்த பவர் நம்ம கையில தான் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்படி நாம அந்த சாய்ஸை எடுக்காம விட்டா என்ன ஆகும்? நம்ம மனசோட ரிமோட் கண்ட்ரோல அடுத்தவங்க கையில கொடுத்துடுறோம். அவங்க இஷ்டத்துக்கு நம்மள ஆட்டி வைப்பாங்க. இது உண்மையிலேயே ஒரு பரிதாபமான நிலைமை தாங்க. சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு பிராக்டிக்கலான சொல்யூஷன் வேணும் இல்லையா? அதுக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன ஒரு அருமையான கதைய இங்க சுவாமிஜி மேற்கோள் காட்டுறாரு. அதுதான் முட்கள் நிறைந்த பாதை. இப்போ நீங்க ஒன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு பாதையில போய்கிட்டு இருக்கீங்க. அந்த பாதை முழுக்க ஒரே முள்ளா இருக்கு. இத சமாளிக்க ரெண்டே ரெண்டு வழிதான் இருக்குன்னு சொல்றாரு ராமகிருஷ்ணர். முதல் வழி என்னன்னா, அந்த பாதையில இருக்கிற ஒவ்வொரு முள்ளா பொறுக்கி எடுத்து சுத்தம் பண்றது. இது நடக்கிற காரியமா? நிச்சயமா இல்ல. ரெண்டாவது வழி, சிம்பிளா ஒரு செருப்பு போட்டுக்கிறது. பாத்தீங்களா எவ்ளோ ஒரு புத்திசாலித்தனமான பிராக்டிக்கலான தீர்வு? இப்போ இந்த முட்கள்ங்கிறத மத்தவங்க நம்மள கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறது, செய்யறதுன்னு வச்சுக்கோங்க. உலகத்துல இருக்கிற எல்லாரையும் மாத்துறது அந்த முள்ள சுத்தம் பண்ற மாதிரி தான். அதுக்கு பதிலா அவங்க பேசுறது நம்மள பாதிக்காம இருக்கிற மாதிரி நம்ம மனச தயார்படுத்திக்கிறது தான் அந்த செருப்பு போட்டுக்கிற மாதிரி. இதுதாங்க புத்திசாலித்தனம். ஆக, இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, உலகத்தை சரி பண்றதுக்கு பதிலா நம்மள நாம தயார்படுத்திக்கணும். சிம்பிள். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத வெளி உலகத்தை பத்தி கவலைப்படாம நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற நம்ம மனச பலப்படுத்துங்க. உண்மையான மன அமைதிங்கிறது அந்த முள்பாதைக்காக நம்ம போட்டுக்கிற செருப்பு மாதிரி தான். அது நமக்குள்ள இருந்து வரணும். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போற முட்கள் என்னென்ன? அதையெல்லாம் சமாளிக்க உங்க மன அமைதிங்கிற செருப்ப நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.